நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதை ஆண்டவன் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவன் தொண்டு என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாதத்தை துவக்கின நம்மளை ஆண்டவர் முடிக்கிறதுக்கும் என்ன செஞ்சுருக்கிறாரு, உதவி செஞ்சுருக்கிறாரு. இந்த மாதத்தில் துவக்கத்தை பார்த்த நாம் இந்த கடைசி வாரத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு, கொண்டு வந்திருக்காரு. ஆண்டவருக்கு நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், நன்றி. கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா எதையுமே தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் நிர்மலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அப்போ வேத வசனம் சொல்லுது, அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. அப்போ கொஞ்சம் ஆண்டவருக்காக நம்ம சில காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு, தியாகம் பண்ண தான் வேண்டியிருக்கு. காலையிலே எழுப்பி என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஜெபம் பண்ணும்போது, தியாகம் பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கு புதிய கிருபை நமக்கு தருவார். இப்போ நம்ம ராத்திரி படுக்கும்போது நினச்சிட்டு படுப்போம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. காலையிலே எழுப்பி ஜெபம் பண்ணோம்னா அந்த காரியமெல்லாம் ஆண்டவர் நமக்கு சாதகமாக என்ன செஞ்சிருவார், மாற்றிடுவார். மழை போல் வருகிறதெல்லாம் பனி போல் ஆக்க முடியும். ஆமாம், அப்போது மழை மாறி இருக்கும், ஆனால் அவர் நமக்கு என்ன செஞ்சிருவார், அதை பனி போல் உருக பண்ணிடுவார். விசுவாசம் அவர் எப்பவும் சொன்னார், நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பா, அற்ப விசுவாசிகளே அப்படின்னாரு. உங்களுக்கு விசுவாசம் எங்கே போச்சு? அப்போ எல்லா நேரத்துலையும் அவர் விசுவாசம் சொல்லியிருக்காரு. அலை வரும்போதும் ஆபத்து வரும்போதும் விசுவாசம் சொல்லியிருக்கிறாரு, தேவை இருக்கும் போதும் அவர் விசுவாசம் சொல்லியிருக்கிறாரு. நீ விசுவாசிச்சா பாக்கியவதி அப்படின்னு சொல்லி மார்த்தால பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமே காண்பா. அது என்ன சூழ்நிலையில் இருந்தது? அப்போ லாசரு மறித்து 4 நாள் ஆயிட்டு அப்போ சொல்றாரு அவரு, நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமே. ஆமாம் ஆண்டவரே, நிச்சயமாக காண்பேன், நான் உயிர்த்தெழுதல் அவளை காண்பேன் அப்படிங்க. அவன் விசுவாசம் எப்படி இருக்கு, உயிர்த்தெழுதல் அன்னைக்கு நான் காண்பேன் அப்படிங்க. என்ன விசுவாசிக்கிறவன் மறிச்சாலும் என்ன செய்வான், விளைப்பான். அவருடைய வார்த்தை அது நித்தியத்துக்கும் இருக்குது, இன்மைக்கும் இருக்கிறது, மறுமைக்கும் அது வார்த்தை நமக்கு இருக்கிறது. வெறும் பரலோகத்துக்காக மட்டும் நம்ம ஆண்டவரை தேடலை, இந்த உலகத்து வாழ்க்கைக்கும் நம்ம இந்த உலகத்தில் வாழ நமக்கு அவர் பலம் தந்ததுன்னா அந்த பரலோகத்தில் போய் சேர முடியும். அப்போ இதுக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் பலத்தை வாங்கிட வேண்டியிருக்கோம். காலையிலே அவர் சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜபிக்கும் போது பாருங்க, அப்படியே ஒன்றும் செய்யாமல் வெறும் எதிர்பார்க்கறது தப்பு. எதிர்பார்க்கறது நல்ல காரியம்தான், ஆனால் அதுக்காக ஏதாவது செயல்படணும். கண்டிப்பாக செயல்படாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், விதைக்காமல் என்ன செய்ய முடியாது. இறக்கிற கிணறு, இறக்காத கிணறு நாரும். அப்போ பாருங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்க, தண்ணி ஊற விட மாட்டாங்க. அது என்ன செய்யும், கொஞ்ச நாளுக்கு தான் தூசி செடி கீடி எல்லாம் உள்ளே விழுந்து அந்த தண்ணி என்ன செய்யும், கெட்டு போயிடும். ஆமாம், அப்போ இறைச்சா திருப்பி என்ன செஞ்சிடும், அதே லெவலுக்கு அது என்ன செஞ்சிடும், வந்துடும். இதெல்லாம் விசுவாசம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் நீங்கள் சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் பெற்றுக்கிடும் போது பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் விசுவாசிக்க முடியும். விசுவாசம்ங்கிறது என்னன்னா, ஒரு காரியத்தை பார்க்கறதுக்கு விசுவாசம் தேவையில்லை, அப்படி தானே? காணாத காரியத்தை நம்புறதுக்கு தான் என்ன வேணும், விசுவாசம் வேணும்.
பார்க்கறதுக்கு இதை பார்க்க நம்ம அதுக்கு விசுவாசம் நமக்கு தேவையே இல்லை. அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த காணாத எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார், நமக்கு என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் என்ன செய்வார், காணும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலும் நம்ம கடந்த 4 வாரமாக நம்ம அநேக காரியங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது. உண்மையிலே தேவனுடைய வார்த்தை அது என்ன அது பொண்ணை புடமிட்ட மாதிரி, அது புடமிட்ட வார்த்தை. அதில் என்ன கிடையாது, எந்த பழுதும் கிடையாது. சொல்கிறவங்க யாராக இருக்கலாம், ஆனால் கேட்குற விதத்தில் கேட்டால் அவங்களுக்கு என்னதான் அது பிரயோஜனமாக தான் இருக்கும். இவன் சொல்லி நான் கேட்கவா அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போ நான் பெரிய பெரிய ஆள் சொல்கிறதான் கேட்பேன் அப்படின்னா அதுக்கு நம்ம கிடையாது. யார் சொன்னாலும் அது தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நமக்கு பிரயோஜனமான வார்த்தையை நம்ம எடுத்துக்கிடும் போது அந்த வார்த்தையை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பனுடைய தலைமை தேவை இருக்கிறதோ, அவன் சரியாக படித்து சரியான நிலைமையில் உருவாகிறதுக்கு அவனுக்கு என்ன தேவை இருக்குது, ஒரு தகப்பனுடைய தலைமை தேவை இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கையில் நாம் சரியான முறையில் நடத்துறதுக்கு நமக்கு ஒரு தலைமை நமக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கு, தேவை இருக்குது. நாம் ஒரு கரத்துக்குள்ளே நம்ம அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும்போது அவருடைய வசனம் நம்மளை என்ன செய்யும், நம்மளை சரியான வழியில் நம்மளை உருவாக்கும். ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் பெரிய ஆள் ஆகிட்டோம். நாங்கள் யாருக்கு கீழே அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கும் என்ன தேவை இருக்குது, ஆலோசனைகள் தேவை இருக்குது. அப்போ இந்த வேத வசனம் நமக்கு என்ன செய்யுது, ஆலோசனை தருகிறது. இந்த வேத வசனத்தின்படி நடந்தால் அவனுக்கு என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கு, இடரல் இல்லைன்னு சொல்லியிருக்கு. இது உனக்கு ஆளுக்கு எப்படி இருக்கும், தீபமாக இருக்கும். தீபமாக இருந்ததுன்னா நீ முன்னால் வெளிச்சத்தில் போகிறவன் என்ன செய்ய மாட்டான், இடற மாட்டான். அப்போ பாருங்க, இன்னைக்கு நாம் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம ஒரு தலைப்பில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவம் ஐஸ்வர்யவானுடைய ஜெபம். யாருடைய ஜெபம்? ஐஸ்வர்யவானுடைய ஜெபம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியினால தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை என்னிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஐஸ்வர்யவான ஒரு ஜெபம் பண்ணுதார். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனை படுகிறேனே என்று கூப்பிட்டான். நான் அக்னி ஜுவாலையிலே வேதனை படுகிறேனே, என் நாவை என்ன போச்சு, வறண்டு போச்சு. என் நாவை என்ன செய்யும், ஒரு சொட்டு தண்ணினால என்ன செய்யும், குளிர பண்ணுன்னு சொல்லி ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருந்து ஜெபம் பண்ணுதான், பாதாளத்தில் இருந்து என்ன செய்தான், ஜெபம் பண்ணுதான். இங்கே ஒரு அருமையான சம்பவத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு ஏழை லாசர் இருந்தான். ஐஸ்வர்யவான் எப்பொழுதும் என்ன செய்ய, எப்படி வாழ்ந்தானா, நல்ல சுகபோகமாக நல்ல ஆடம்பரமாக நல்லா சாப்பிட்டு திருப்தியாக வாழ்ந்தான். இந்த லாசர் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட என்ன கிடையாது, வழி கிடையாது. சரீரத்தில் என்ன கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது. தங்கிறதுக்கு என்ன கிடையாது, வீடு கிடையாது. ஆனால் அவன் எப்படி இருந்தானா, உறுதியாக இருந்தான் விசுவாசத்தில். ஆண்டவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு என்ன செஞ்சான், இருந்தான். பாருங்க, அவன் சும்மா தேற்றப்படலை. அவன் இருக்கிற நிலைமையில் அவன் உறுதியாக இருந்தான். அவன் நிலைமை ரொம்ப பரிதாபம் தான். தேவன் இந்த சம்பவத்தை, பரலோக சம்பவத்தை அப்படியே உண்மையான இது சம்பவம். இது அவர் சொல்கிறது ஒன்றும் எனக்கு கதை கிடையாது, இது சம்பவம். அவர் பரலோகத்துலேருந்து வந்தவர், அவர் அங்கே உள்ளது தான் என்ன செய்தார், சொல்லுதார். இது உண்மை சம்பவம், நமக்கு அவர் சொன்னார். அப்போது ஐஸ்வர்யமான என்ன செய்தான், நல்லா வாழ்கிறான். வீடு இருக்குது, சுகம் இருக்குது,
சொத்து இருக்கு, சாப்பாடு இருக்கு, அவன் வாழ்கிறான். எப்படி வாழ்கிறான் அப்படின்னா சுயமாக வாழ்கிறான். எவனை பற்றி அவன் என்ன செய்யலை, கவலைப்படலை. உலகத்தை பற்றி அவன் கவலையே படலை. உலகத்தில் இருக்கும்போது அவன் என்ன செய்யலை, யாருக்காகவும் அவன் என்ன செய்யலை, ஜெபம் என்ன செய்யலை, பண்ணவும் இல்லை. பாருங்க, நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கிறது தப்பு கிடையாது, நீங்கள் பணம் வச்சிருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த பற்று நம்ம பணத்து மேலே இருக்கக்கூடாது. அது நமக்கு தேவை தான். வேதவசனம் சொல்லுது, பணம் எல்லாத்துக்கும் என்ன செய்யும், உதவும். நிறைய பேர் சொல்றாங்க பண ஆசை தீமை, எல்லா தீமைக்கும் பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேற ஒழிய பணம் எல்லா தீமைக்கும் வேறு கிடையாது. பணம் நமக்கு கண்டிப்பாக வேணும். பணம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. பணம் நமக்கு வேணும். பணம் எல்லாத்துக்கும் உதவுன்னு சொல்லியிருக்கு. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும். பண ஆசை எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வழி தவறி இருந்தாங்க, தவறான வழிக்கு. இப்போ குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணு சொல்லுது, சாரையம் கடத்துறாங்க, தங்கம் கடத்துறாங்க. இங்கே ஒரு டிவியில் ஒரு சேனல் வரும், இந்த போதை பொருளில் கடத்துறவங்கள மட்டும் பிடிப்பாங்க. கரெக்டாக அழகாக இருப்பாங்க, டிப் டாப்பாக இருப்பாங்க. ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே பிடிச்சு கொண்டு செக் பண்ணால் அங்கே 1 கிலோ 2 கிலோ கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருளாக கொண்டு வந்துருப்பாங்க. கையில் விளக்கு போட்டு 15 வருஷம் 20 வருஷம் தண்டனை. அப்போ இவங்களுக்கு என்ன தீமை, பண ஆசையினால இவங்களுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு, ஜெயில் தண்டனை. அப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படலாம், அதுக்காக என்ன செய்யக்கூடாது, தவறான வழியில் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதான் தப்பு. பணம் மோசம் கிடையாது, பணம் எல்லாத்துக்கும் உதவும் அப்படின்னு வேதவசனம் சொல்லியிருக்கு. இங்கே இவன் ஐஸ்வர்யமானாக இருந்தது தப்பு கிடையாது. ஆனால் இவனுக்கு எல்லாமே எது மேலே தான் இருந்தது, ஐஸ்வர்யத்து மேலே தான் இருந்தது ஒழிய கடவுள் மேலே இவனுக்கு கொஞ்சம் கூட பத்துதல் என்ன செய்ய இல்லவே இல்லை. இவன் எனக்கா கோயிலுக்கு போனால், எனக்கா ஜெபம் பண்ணால், ஏழைகளுக்கு கொடுத்தான் அப்படின்னு ஒன்றுமே என்ன செய்யலை, கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் அந்த ஏழையாக இருந்தாலும் அவன் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அவன் என்ன செஞ்சான், அப்படியே இருந்தான். அவன் நிலைமையிலேயே அவன் இருந்து அவனும் மறிச்சான், இவனும் மறிச்சு போனான். பாருங்க, பணக்காரனாக இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும், ஏழையாக இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு என்ன செஞ்சு தான் ஆகணும், போய் தான் ஆகணும். நான் போக மாட்டேன்னு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. இந்த உலகம் எல்லாத்துக்குமே வாடகை வீடு தான், யாருக்குமே சொந்தம் கிடையாது. சமீபத்தில் ஒரு சம்பவம் என்னைய கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரது நல்லிக்கு கனெக்ஷன் எடுக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரதுக்கு ஏட்டி போட்டு நிற்காரு. அதனால் அவர்கிட்ட போய் சொன்னேன், எப்பா கொரோனாவில் ஏற்கனவே எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க, இங்கே யாருப்பா நிரந்தரமாக இருக்க போகிறாங்க, கொஞ்சம் வழி விடு சந்தோஷமாக, கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், ஏன் மல்லுக்கு நிற்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் அப்படியே பணிச்சிட்டான். படம் எடுத்த பாம்பு மாதிரி நின்னா அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே நான் ஒன்றும் செய்யலப்பா, நீ போ, கொண்டு போ. அப்போ பாருங்க, கொஞ்ச நாள் உலகம் இங்கே யாரை இருந்து இங்கே என்னத்தை செய்ய போகிறது, கொடி கட்டி பறக்க போகிறது அப்படி தானே. உங்கள் பிள்ளை உங்களுக்கு சொந்தமா, உங்கள் வீடு உங்களுக்கு சொந்தமா, உங்கள் மனைவி உங்களுக்கு சொந்தமா, எல்லாத்தையும் விட்டு இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு என்ன செஞ்சிடாது, கடவுள் மேலே பெரிய பற்று வந்துடும். இதை மனுஷன் யோசிக்காதனால யான் பிள்ளை யான் வீடு யான் சொத்து உனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் உனக்கு வெறும் அதிகாரம் மட்டும், அனுபவிக்க அதிகாரம் தந்திருக்காரு. எங்களுக்கு ஊரில் என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு சில ஞாபகமே இருக்காது. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம், ஊரில் எதுவும் கிடக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஞாபகமே வராது. அது ஆண்டவருடைய காரியம் நடக்கு. ஒரு கோயில் இருக்குது, ஆண்டவருடைய வேலை நடக்கு. ஒரு காம்பவுண்ட் கட்டி போட்டிருக்கோம், முடிஞ்சால் ஒரு வீடு கட்டும், ஒரு வீடு இருக்குது, போனால் உட்காந்துக்கிடுவோம். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, தேவனே என் இருதயம் எப்படி இருக்கு, மண்ணோட ஒட்டி கொண்டு இருக்கு, நீ அதிலிருந்து என்னைய என்ன செய்யும், விடுவியும் அப்படிங்காரு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒட்டி நம்ம வாழக்கூடாது. ஒட்டி வாழ்ந்தோம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. எப்பவும் சஞ்சலமும் போராட்டமும் தான் நமக்கு. அந்த இதை கவனிக்காதங்க, சஞ்சலமே கிடையாது, எப்பவும் ஃப்ரீ.
ஆண்டவர் வாரம் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவும் சொல்லுவேன், நீர் வாரம் இல்லைன்னா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று அவருடைய வருகிறவங்க இல்லைன்னா நாங்கள் வாரோம் உங்ககிட்ட ரெடி. அப்படி பாருங்க, அப்படி வாழும்போது இந்த உலகத்தில் நீங்கள் விடுதலையோடு நல்லா வாழலாம். விடுதலையோடு வாழலாம். கவலைப்பட வேண்டிய அவசியம் வேஸ்ட்டு. சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுதான், வேஷமாகவே மனுஷன் என்ன செய்தான் தெரியுதான், விரதாவாகவே சஞ்சலப்படுறான், ஆஸ்தியை என்ன செய்தான் சேர்க்கிறான். அதை யார் வாரிட்டு போவான்னு சொல்லி என்ன செய்தான் தகப்ப ஆஸ்தியா சேர்க்கா. அதுக்கு பிறகு பையன் அதை சமாளிப்பானா என்னமோ என்ன கிடையாது. சொத்துக்கு மேலே சொத்து, கோடிக்கு மேலே கோடி அவன் ஜாப்பானா. அதான் நீதிமொழி பிரசங்கில சொல்லியிருக்காரு அவரு. நீதிமொழியில் என்ன சொல்லியிருக்கு? நீதிமொழி 16:19 வாசியத. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். அப்போ பாருங்க, செல்வம் இருக்கவன செல்வத்துக்கு அநேக சிநேகிதர் நினைச்சு வராங்களா? பணக்காரனுக்கு அநேக யார் இருக்காங்களாம்? சிநேகிதர் இருக்காங்களாம். ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டான்னா அவனை என்ன செய்வான்? தரித்திரம் என்ன செய்யும்? அவனுக்கு என்ன கிடையாது? யாருமே கிடையாது அவனை விட்டுட்டு. இந்த உலகத்தில் இந்த உலகம் இப்படி தான் என்ன செய்யுது, பணம் இருந்தால் தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவரு ஆனால் கூட இருந்தால் போதும். அவர் கூட இருக்கும்போது எல்லாம் அவரை தேடி என்ன செய்யும்? கண்டிப்பாக என்ன செய்யும்? அவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? எல்லாத்தையும் நம்மளை வரவழைப்பார். நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் அவரும் வெளிச்சத்தில் போகும்போது என்ன செய்யாது? எந்த இருளும் என்ன செய்யாது? அவர் முன்னால் என்ன செய்யாது? நிற்காது. அப்படி தானே? இப்போ பாருங்கள், நீங்கள் நடந்து போகும்போது இணல் வரும். நம்ம நிழல் நம்ம பின்னால் வரும். நம்ம வெளிச்சத்துக்கிட்ட போயிட்டோம்னா நிச்சயம் அது எங்கேயும் காணாமல் போயிடும். அல்லனா நம்ம வெளிச்சத்துக்கிட்ட போகாத தண்டியும் இந்த நிழல் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம தான் என்ன செய்யணும்? வெளிச்சத்துக்கிட்ட போய் என்ன செஞ்சுக்கிடணும்? தஞ்சம் ஆகிக்கிடணும். வெளிச்சத்துலேயும் தஞ்சம் ஆகிட்டோம்னா இந்த நிழல் நம்மளை என்ன செய்யாது? தொடரவே தொடாது. அப்போ இந்த உலகத்தில் பிரசங்கிலையும் சொல்லியிருக்கு, மனுஷனுக்கு இந்த பூமியில் இந்த வசனத்தை வாசிங்க. பிரசங்கி, பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கு வரும். இதுவும் மாயே என்றான். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொன்று நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவகாலத்தில் அவன் பிரயாசத்தினாலே அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. அல்லேலூயா. அவன் புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேற ஒரு நன்மையும் இல்லை. அல்லேலூயா. அப்போ அவனுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆயுசில் அவன் சும்மா சஞ்சலப்படுறது என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவனுக்கு புசிச்சு குடித்து நல்ல சந்தோஷமாக என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்யலை, அவன் அப்படி என்ன செய்யலை, அவனே சாப்பிட்டுட்டு இருந்தான். வேற யாரையுமே அவன் என்ன செய்யலை, சந்தோஷப்படுத்தவே இல்லை. அவன் 2 ஜெபம் பண்ணான். ஒன்று அவனுக்காக பண்ணான், இன்னொன்று அவன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, நான் தான் இங்கே வந்துட்டேன், என் சகோதரர் மாதிரி யாரும் இங்கே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்போ பாருங்க, ஜெபம் பண்ணதாக இருந்தால் இந்த பூலோகத்தில் தான் ஜெபம் பண்ணணுமே ஒழிய இந்த பூலோகத்தை விட்டு போன பிறகு யாருடைய ஜெபமும் என்ன செய்யாது, கேட்கப்படாது. ஆண்டவர் கிளீனாக எழுதி வச்சிருக்கிறாரு. வேத வசனத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கிளீனாக எழுதி வச்சிருக்கிறாரு. ஜெபம் பண்ணதாக இருந்தால் இந்த உலகத்தில் தான் ஜெபம். பரலோகத்தில் என்ன கிடையாது. பரலோகத்தில் ஒரு பெரிய காரியம் கிடையாது. என்ன கிடையாதான்?
அங்கே போஜனம் ஆகாரம் இருக்குமா? அங்கே யாரும் பசிச்சு சாப்பிட மாட்டாங்களாம். அப்படியே எதுக்காக சாப்பிடுவாங்களாம் தெரியுமா? மகிழ்ச்சிக்காக சாப்பிடுவாங்களாம். மகிழ்ச்சிக்காக. அங்கே நதி உண்டு, கனிகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் சந்தோஷத்துக்காக தான். அங்கே என்ன கிடையாது, அங்கே போய் என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, எங்கே என்னமும் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நோய் கிடையாது, வியாதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு போகக்கூடியவங்க இங்கே என்ன செய்யணும், அவங்க எவ்வளவு க்ளீனாக இருக்கணும். அதனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது தான் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. நீங்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது தான். இந்த உலகத்தை விட்ட போன பிறகு உங்களுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஆண்டவர் க்ளீனாக சொல்லுதார். அவன் அங்கேருந்து கூப்பிட்டு தான் சொல்லுதான், பாவம் நீ என்ன செய்யலப்பா, பூமியில் இருக்கும்போது இதெல்லாம் நீ என்ன செய்யலையே. அப்போ அவர் சொல்லாரு, இப்போ நாங்கள் செய்யணும்னு நினைச்சாலும் நான் அங்கே உனக்கு என்ன செய்ய முடியாது. அவன் ஏன் நாவை அவன் நாவை குளிர பண்ண சொன்னான் அப்படின்னா, அவன் பூமியில் இருக்கும்போது செஞ்ச பாவம் பூரா நாவனால செஞ்ச பாவம். அவன் நாவனால தான் என்ன செஞ்சானா, பாவம், துணிகரமான பேச்சு, பெருமையான பேச்சு, மற்றவங்களை மதிக்காத பேச்சு, மற்றவங்களை புண்படுத்துகிற பேச்சு. இவன் நாவ அதான் சொல்லியிருக்கு, நீ நாவுனால பரலோகத்தையும் உருவாக்கலாமா, இல்லைன்னா நரகத்தையும் நீ என்ன செய்யலாமா, உருவாக்கலாமா. ஆக்கலாமா, ஆக்கக்கூடாது, முடியுமா முடியாதா? ஒரு நாவுனால பரலோகத்தையும் உருவாக்கலாம், இல்லைன்னா நரகத்தை உருவாக்கலாம். அப்படி தானே? ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு நினைச்சான்னா பரலோகமாகவும் இந்த வீடை வைக்கலாம், நரகமாகவும் ஆக்கிடலாம் அதை அவன் நாவுனால. ஏன்னா அந்த நாக்குக்கு அவ்வளோ இருந்துச்சு. அதான் என்னை ஒரு 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 பழமொழி சொல்லுவாங்களா, தீயால் சுட்ட பொண்ணு ஆறும், நாவால் சுட்ட பொண்ணு ஆறாது. சொன்னது தான். அப்போ அதனால தான் அவனுக்கு அந்த நாவு அவனுக்கு என்ன செஞ்சது, குளிரப்பா அவன் நாவுனால தான் அவன் நிறைய பாவம் செஞ்சதுனால அந்த நாவு அவனுக்கு என்ன செஞ்சு போச்சு, அவனுக்கு தாங்க முடியலை, மறண்டு போச்சு. அவன் சொல்லுதான், நாவை என்ன செஞ்சீங்க, குளிர பண்ணுங்க. அப்போது இங்கே ஒரு வசனம் சொல்லுது, என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்ப்போம் நம்ம அந்த வசனத்தை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். ஜீவனை விரும்புகிறவர்கள் நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன், நல்ல நாள் நல்ல நாளா இருக்குன்னு நினைக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாத காரியத்துக்கு தன் நாவை, கபடுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, கபடு சூதுக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி, பொல்லாத காரியத்தை விட்டு நீங்கி, நன்மை செய்து நன்மையானது செய்து, சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அதை என்ன செய்வா, பின்தொடர கடவன். ஹல்லேலூயா. இது அருமையான வசனம். என்ன சொல்லியிருக்குன்னா, ஜீவனை விரும்புகிறவன் அவன் என்ன செய்யணுமா, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை என்ன செய்யணுமா, ஆமாம், பொல்லாப்புக்கு கபடுக்கு நாவையும் உதடியும் அவன் என்ன செய்யணுமா, விளக்கி என்ன செய்ய காத்துக்கொள்ளணுமா. அப்போ பாருங்க, நீங்கள் நல்ல காரியத்தை விரும்பணும் அப்படின்னா நம்ம நாவை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், காத்துக்கிடணும். இப்போ ஒரு சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டார். அவர் தான் பிரபாகருக்கு அசிஸ்டண்டாக இருந்தார், கருணான்னு சொல்லி. அவன் நல்லா வாழ்ந்தான், பிரபாகரை காட்டி கொடுத்தான், நல்ல பதவி கிடைச்சி. திடீர்னு அவனுக்கு ஒரு பெருமை வந்துட்டு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இன்னைக்கு கொரோனா கொன்னதோட நான் கொன்னது தான் நிறைய ஆள் அப்படின்னு சொன்னான். கொரோனா கொன்ன மிலிட்ரியோட நான் தான் நிறைய மிலிட்ரியை கொன்னேன் அப்படின்னு சொல்லி காலேஜில் பிடிச்சி உள்ள போட்டான். இப்போ அப்போ பாருங்க, அவன் செஞ்ச வேணா அவனுக்கே என்ன செஞ்சுட்டு அவன் பிரபாகரை காட்டி கொடுத்தது அவன் தான்.
பிரபாகரை காட்டி கொடுத்தாங்க. ஆமாம், எல்டிடியில் பிரபாகரை காட்டி கொடுத்து பிரபாகருக்கு மரண தண்டனை ஷூட்டிங் பண்ணிட்டானுவன். இவனுக்கு பதவி கிடச்சிட்டு. ஆனால் அந்த பாவம் இவன் என்ன செய்யலை, விடலை. நல்ல சமாதானமாக நல்லா வாழ்ந்து நல்ல பதவியில் சுகமுகமாக இருந்தவன் தன்னை அறியாமலே என்ன செஞ்சுட்டான், கொரோனா கொண்டதோட நான் கொண்டது தான் அதிகம் அப்படின்னு. அதோட ராஜ்கில் நீ இப்படியா நீ 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 இப்படியா சொல்லுதா, பிடிச்சி உள்ளே போடு இவனை. மக்கள் போராட்டம் பண்ணி இப்போ ஆளை பிடிச்சி இப்போ தான் நாவால் அவன் என்ன செஞ்சுக்கிட்டான். ஆமாம், அப்போ பாருங்கள், சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. யோசிச்சு என்ன செய்யணும், சொல்லணும். சொல்லதுக்கு முன்னாடி 1000 திருப்பி யோசிக்கணும். இந்த வார்த்தையை சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் குறைஞ்சது ஒரு ஆளுகிட்ட நாளைக்கு சொல்லணும்னா எனக்கு ராத்திரி பூரா யோசிப்பேன். இந்த வார்த்தையை சொன்னால் என்ன பிரதிபலிப்பு வரும் அப்படின்னு. இப்படி சொன்னால் எப்படி வரும், இப்படி சொன்னால் எப்படி. அதுக்கு பிறகு கொண்டு இந்த குண்டை போட்டால் கரெக்டாக வெடிக்கும். 1000 திருப்பி யோசித்து நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், அது சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் அது சக்ஸஸான ஆட்டம் பொம்பாக இருக்கும். அது அப்படி இல்லாமல் போய் சொல்லிவிட்டு பிறகு நான் இப்படி ராத்திரி பூரா நீங்கள் தூங்க ஐயோ நான் இப்படி சொல்லிக்கூடாது, இப்படி சொல்லிக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்குறாரு. கர்த்தருக்கு பயப்படுறது என்ன இருக்குது, புத்தி உண்டு. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு ஞானத்தின் ஆரம்பம். எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுதானோ அன்றைக்கி தான் அவனுக்கு ஞானமே ஆரம்பமாகுதான். அதுவரை அவனுக்கு என்ன கிடையாது, அறிவு இருக்கும், ஞானம் இருக்காது. படித்தவர்களுக்கு அறிவு இருக்குது, கல்வி அறிவு. ஞானமாக பேச மாட்டாங்க, அறிவில் தான் பேசுவாங்க அவங்க. அறிவு இங்கே அதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புத்தி ஞானம் இதுதான் அவருக்கு பிடிச்ச காரியம். அப்போ பாருங்க, இங்கே இந்த மனுஷன் நாவால் தான் அவன் என்ன செஞ்சான், பாவம் செஞ்சான், இந்த ஐஸ்வர்யவான். அதனால தான் அவனுக்கு இந்த தண்டனை. அவன் நாவை காத்துக்கிடாதனால அவன் நாவை நினைச்சு இன்னைக்கு வறண்டு போச்சு. எப்படி லோத்தின் மனைவி ஆண்டவர் நினச்சிக்காங்கன்னு சொல்லி அவனை ஒரு அடையாளமாக வச்சாரோ, அதே மாதிரி இந்த ஐஸ்வர்யவான இவன் நாவால் என்ன செஞ்சான், கெட்டான். நிறைய பேர் வார்த்தை அநேகரை கொல்லும். வார்த்தையை என்ன கொல்லும். அது நம்ம வார்த்தை யாரையும் தேற்றுறதா இருக்கணுமே ஒழிய கொல்லுகிறதா என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்ம வார்த்தை அநேகருக்கு ஆறுதலான வார்த்தையாக இருக்கணும், சமாதானத்தின் வார்த்தையாக இருக்கணும், அநேகரை வாழ வைக்கிற வார்த்தையாக இருக்கணும், அநேகரை விழ வைக்கிற வார்த்தை. நிறைய பேர் பொறுப்பெல்லாம் பேசுவாங்க. நான் ஒருத்தர்கிட்ட எப்படியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொல்லிட்டாரு, உங்கள் வீட்டில் ஒன்றா இருக்குது, இப்படி ஆகிட்டலாம் என்ன. அப்போ இந்த மனுஷன் எதை குத்தி காமிக்காம பாருங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு போனோம். அதை விட்டுட்டு உங்கள் வீட்டில் என்ன இருக்கு, இப்படி ஆச்சுலாம். அது 4 பேர் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் அது என்ன ஆச்சுன்னு கேட்பான். அப்போ பாருங்க இவன் வார்த்தையினாலே இவன் என்ன செய்தான், அநேகரை என்ன செய்தான், கொலை பண்ணுதான். அப்போ இங்கே நாவை காக்காதவன் என்ன, அவனுக்கு என்ன கிடையாது, ஜீவனும் கிடையாது, நல்ல நாட்களும் கிடையாது அவனுக்கு. அந்த பேதுருலா சொல்லியிருக்கு, அழகாக சொல்லியிருக்கு. இன்னொரு திரும்ப கூட வாசிக்கலாம். நம்ம அந்த வார்த்தையை வாசிங்க. பேதுரு 3:10-11. நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன். உனக்கு நல்ல நாள் வேணுமா, உன் வாயில தான் இருக்கு. பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, கபடுக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்ப இதெல்லாம் விட்டுட்டு தான் சமாதானத்தை தேடி அதை பின்ன செய்யணுமா? அப்படி இல்லாமல் நம்ம நாவு சுத்தமாக இல்லாமல் நம்ம இதெல்லாம் தேடினோம், நமக்கு என்ன செய்யாது, தீமை தான் வரும். தீமையை விதைச்சா தீமை தான். ஆமாம், தீமை தான் வரும். நன்மையை நம்ம நன்மையை செஞ்சோன்னா நன்மை நமக்கு வரும். மனுஷன் எதை விதைக்கானோ அதே என்ன செய்வான், அறுப்பான். தீமையை விதைக்கிறவன் தீமை. இது மாறாத பிரமாணம். மாங்கொட்டையை போட்டுட்டு பனைமரம் வராது, தென்னை மரம் வராது, அது மாமரம் தான் வரும். இது மாறாத பிரமாணம். தீமையை விதைச்சிட்டு
நீ நன்மை ஒரு நாளும் எதிர்பார்க்காத, உன் குடும்பத்துக்கு வரவே வராது. உன் குடும்பத்துக்கு நன்மை வேணும்னா நீ நன்மை வித. ஒரு ஐயா ஒரு மாங்கெண்ணெய் கொண்டு நட்டுக்கிட்டு இருந்தார, வயசான ஐயா. அப்போ ஒரு வாலிப பையன் வந்து சொன்னா, தாத்தா என்ன செய்றீங்க? மரம் நடுறப்பா அப்படின்னா. அது சொன்னா, இது என்னைக்கு பெருசாகி, இது என்னைக்கு மரமாகி, என்னைக்கு நீங்கள் கனி சாப்பிட போறீங்க அப்படின்னு. எப்பா ஏற்கனவே மரமாக இருக்கலாம், இது நான் வைக்கல, யாரோ வச்சாங்க, அதனுடைய பலனை நான் அனுபவிக்கேன். அதே மாதிரி இதை நான் வைக்க யாராவது நினைச்சுவாங்க, அனுபவிப்பாங்க. அல்லேலூயா. எதுலேயுமே சுயம் இருக்கக்கூடாது. இந்த ஐஸ்வர்யவான்கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா, சுயமாக வாழ்ந்தான், சுயத்துக்காக வாழ்ந்தான். அதனால தான் அவன் என்ன செஞ்சான், அவன் வேண்டுதல் கேட்கப்படலை, அவன் பாதாளத்துக்கு போனான். நிறைய பேர் எது எடுத்தாலும் சுயம், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன பிரயோஜனம், என்னைய வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு, சபைக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, வீட்டுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, எங்கேயாவது நம்மளை வச்சு யாருக்காவது பிரயோஜனமா இருக்கா, அதை யோசிக்க. நான் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிட்டு வந்துடுவேன். பெரிய கூத்தா இருக்கும். ஒரு ஐயா வீட்டுக்கு போனேன். ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, அம்மா ரொம்ப துக்கமா இருக்காங்க. என்னம்மா அப்படின்ன, தம்பி நான் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்திருந்தேன், அங்கே பத்லாப்பூரில் டேம் உடஞ்சி இந்த பாலம் உடஞ்சி போச்சான், ட்ரெயின் கேன்சலாக போச்சு, வண்டி போக முடியல. அது யார்கிட்ட சொன்னாங்க. இவர் ஐயா சந்தோஷமாக இருக்காரு. அதனால் அவளுக்கு வேணும், கரெக்டாக வேணும், ஏன் சொல்ல மாரி போனால அப்படின்னு. அதனால் இதில் என்ன இருக்குது, ஏன் கவலைப்படுத்தீங்க, நேராக சைனுக்கு போங்க, நேராக பெங்களூர் போங்க, பெங்களூர்லேருந்து இங்கேருந்து டேராக பெங்களூர்லேருந்து திருநெல்வேலிக்கு பஸ் இருக்கு போங்க அப்படின்னு. அந்த அம்மா நான் சொல்கிற உடனே கேட்டு போயிட்டு, அந்த ஐயா வந்து என்னை திட்டு திட்டு, அடா மனுஷா என் வீட்டுக்கு இதுக்காக வந்தானே, கெடுத்து விட்டியே என் பொண்டாட்டி, நான் போகலன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன், கடைசியில் அவளுக்கு வழியை காட்டி விட்டுட்டியே நீ வந்து. அப்போ பாருங்க, ஏதாவது ஒரு நன்மை அந்த அம்மா சந்தோஷமாக போயிட்டு, எனக்கு ஊரில் போய் யாத்திரை ஃபோன் பண்ணுது. ட்ரெயின் இல்லாட்டா என்ன, பஸ் இருக்கு, பஸ் இல்லாட்டா என்ன, பிளேன் இருக்கு, பிளேன் இல்லாட்டா என்ன, நிறைய வழி இருக்கு. மைண்ட் என்ன செய்யாது, வேலை செய்யாது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், ஆலோசனை கொடுக்கலாம், நல்ல ஆலோசனை. இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது யூஸாக இருக்கணும், யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். வயசாகி போச்சுன்னு சொல்லி கவலைப்படாதுங்க, நீங்கள் யூஸாக இருங்க, எப்பவுமே யூஸ்ஃபுல்லாகவே இருப்பிய, ஹவுஸ்ஃபுல்லாக இருப்பிய. நான் எப்பவும் என்னைய பிஸியாக வச்சுக்கிடுவேன். என்னைய யாரும் பிஸியாக வைக்க மாட்டாங்க, நான் என்னைய பிஸியாக வச்சுக்கிடுவேன். 4 பேர் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டு, எதா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன செய்யணும், உங்கள் வீட்டில் என்ன நடக்கு, உங்களுக்கு என்ன, எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பேன். மைண்ட் எப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாம் நம்மளை என்ன செஞ்சுக்கிடணும், பிஸியாக வச்சுக்கிடணும். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய கிருபை, குறைஞ்சி போக மாட்டோம். அதுவும் சொன்னோம்ல, இறக்காத கிணறு, யாருக்காவது உதவி செய்யாதவன் என்ன செய்வான், ஒன்றுக்கும் என்ன செய்ய மாட்டான், யூஸே ஆக மாட்டான். அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் கூட வராது. நம்ம ஃபோன் எடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு 50 ஃபோனாவது வரும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எனக்கு ஒரு ஆள் தெரியும், அவர் யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டார். சாயங்காலம் 7 மணிக்கு இவர் ஒரு மிஸ் கால் கொடுப்பாரு, அவருக்கு ஒரு மிஸ் கால் வரும். இந்த காலத்திலும் மகா வெளிநாட்டில் இருக்கா, 7 மணிக்கு இவர் ஒரு மிஸ் கால் கொடுப்பாரு, அதனால் அவன் அங்கே ஒரு மிஸ் கால் கொடுப்பா. ஓகே, அப்படின்னா மகா ஓகேவா இருக்கா. ஒரு டைம் சாயங்காலம் 7 மணிக்கு கரெக்டா நம்ம கூட தான் வருவார். அவர் நம்ம கூட தான் அவர் சொத்து, அவர் ஓட்டம் சாட்டிக்கிட்டே இருப்பார், இங்கே ஓடிக்கிட்டே இருப்பார். மகளுக்கு ஒரு வீடு, மகனுக்கு ஒரு வீடு, அப்படி. ஆனால் மிஸ்கால். மனுஷன் பாருங்க, வாழ்க்கை எப்படிலாம் வாழ்றான் பாருங்க, எப்படிலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் வாழ்க்கை. அதனால அது ஒரு வாழ்க்கை கிடையாது. பேசிட்டு என்ன குறைஞ்சி போயிடுவா, பேசு, நல்லா பேசு. ஒரு நாள் ஆகும் மிஸ்காலே வராமல் போயிடும். அன்னைக்கு எங்கே போய் தேடுவா. அப்போ பாருங்க, தேவன் இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னு, நீ நல்லா இருக்குன்னு இருக்குன்னா உன் நாவு தான்.
நீ நாவை ஒன்று காத்துக்கிடணும். அந்த அந்த நாவை அவன் நாவு வறண்டதுக்கு காரணம் எங்கே? நரகத்தில் போய் என்ன செய்தான்? ஐயோ நான் என் நாவு வறண்டது, நான் உலகத்தில் இருக்கும்போது என் நாவை நான் என்ன செஞ்சுக்கிடல, காத்துக்கிடவில்லையே. அடுத்த வசனத்தை வாசிங்க. இங்கே வாங்க, லூக்காக்கு வாங்க. லூக்கா 16. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு, எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். போதும். இரண்டாவது ஜெபம். பாதாளத்தில் இருந்து அவர் இது அவருக்கு முதல் ஜெபம் என்ன செய்யப்படலை, கேட்கப்படலை. அப்போ இது போனால் போட்டும். இன்னொன்று இந்த ரெண்டாவது ஜெபம் பண்ணுதான், தகப்பனே இந்த லாசரை நீங்கள் என்ன செய்யுங்க, என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்புங்க. என் சகோதரர் அங்கே எத்தனை 5 பேர் இருக்காங்க, அவனும் இதே மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்போ பாருங்க, எந்த ஜபமும் இந்த உலகத்தோட அதை தாண்டி அங்கே போய் என்ன செய்யாது கேட்கப்படாதுன்னு அவனுக்கு என்ன செய்யலை, தெரியலை. இந்த உலகத்தில் இருக்கும்போது அவன் அப்போ பாருங்க எத்தனை பேர் வாழ்ந்துருக்காங்க. அவன் மட்டும் அப்படி வாழலை, பூரா குடும்பமே என்ன செஞ்சிருக்கு, நல்ல சுகபோகமாக என்ன செஞ்சிருக்கு, வாழ்ந்துருக்காங்க. அதனால தான் அவனுக்கு ஒரு பெரிய பயம். அப்போ அங்கே நரகத்தில் போய் அவனுக்கு ஒரு வருத்தம் வருது, தன் சகோதரரை குறித்து. ஆண்டவரே என் சகோதரர் என்ன செஞ்சிடக்கூடாது, இங்கே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. நான் அங்கே இருக்கும்போது என் சகோதரனை நான் என்ன செஞ்சேன், பகைச்சேன், விரோதித்தேன். சொத்து பிரச்சனை, எனக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்குது, சொத்து பிரச்சனை, விரோதம், பகை, குடும்பத்துக்குள்ளே வரும் பாருங்க பிரச்சனை, ஈகோ, இப்படி பல காரியங்கள் விட்டு கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு யாருக்கு பிரச்சனை, கேஸ் எங்கே நடக்கு தெரியுமா? இந்துஜா குடும்பத்தில், உலகத்திலேயே பணக்கார குடும்பம், 5 பேர் சகோதரர்களும் கேஸ் போட்டிருக்காங்க லண்டனில், சொத்தை பிரிக்கிறதுக்கு. இந்துஜா ஃபேமிலி உலகத்திலே பெரிய பணக்காரங்க, நம்ம இந்தியக்காரங்க. அவங்கள்ட்ட எப்படி கணக்கா, யாருக்கு எவ்வளோ பொருள் இருக்கோ அது அவங்களுக்கா. இப்போ சம்மதிக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் பொது அப்படிங்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்டவங்களுக்கு நிறைய சொத்து ஆகிட்டு. இந்துஜானா டாடா பிர்லா தானே, அவங்க இல்லை, இது வேறு, இது இந்துஜா குரூப்பு. டாடா பிர்லா வேறு, டாடா வேறு, பிர்லா வேறு, இந்துஜா வேறு. இந்துஜா இவங்களுக்கு கம்பெனி அமெரிக்கா, லண்டன் ஹாஸ்பிட்டல், இந்துஜா ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு. அப்போது இன்றைக்கி அவங்களுக்குள்ள பிரச்சனை. இவ்வளோ நாளும் ஐக்கியமாக வாழ்ந்தாங்க, உலக நம்பரில் ஒன்றா இருந்தாங்க. இன்னும் பிரிஞ்சாங்கன்னா எல்லாம் போயிடும். அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இந்த உலகத்தில். மனுஷன் உயிரோடு இருக்கும்போது போட்டி, பொறாமை, பிரச்சனை, பகை, இது என்ன பண்ணுறதான், ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில ஒரு பெரிய என்ன பண்ணுதான், பிளவு பண்ணுதான். ஒரு வசனத்தை வாசிக்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59வது வசனம். ஏசாயா 59 ஏசாயா 59:2. நல்ல சத்தமாக வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறதா, மறைக்கிறது. அப்போ பாருங்க, இன்னைக்கு எது நம்மளை மறைக்கி, நம்ம ஜபத்தை எதை மறைக்கி, நம்முடைய அக்கிரமம். அதான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே, ஆனால் அவனுடைய ஜபம் எப்படிப்பட்டது, அருவருப்பானதுன்னு சொல்லியிருக்கு. அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு என்ன செய்யுங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவாராம், ஆண்டவரே உங்கள் பேரை சொல்லி நாங்கள் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், நாங்கள் ஒளி செஞ்சோம், நாங்கள் இதை கூட்டம் நடத்தணும், அதை நடத்தணும். அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு என்ன செய்யுங்க. அப்போது இங்கே கடைசி இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா,
இதெல்லாம் அக்கிரம செய்கைகள். குடும்பத்துக்குள்ளே போட்டி, பொறாமை, பிரச்சனை, பாகுபாடு, ஒருத்தர் கெடுக்கிறது, பேசாமல் இருக்கிறது. பாருங்க, பேசாமல் இருக்கிறதெல்லாம் இது ஒரு நிரந்தரமான பிளவு. ஒருவேளை நம்ம இந்த உலகத்தை மறிச்சு போனோம்னு வச்சுக்காங்களேன், பிறகு ஒப்புறம் ஆகிறதுக்கு என்ன கிடையாது, சான்ஸே இல்லை. ஒரு பாட்டு உண்டு, சான்ஸே இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இதுதான் அக்கிரம செய்கை. நான் சொல்லுவோம், நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் ஆண்டவரே, நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? நாங்கள் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறோம், காணிக்க கொடுக்கோம், வேற என்ன செய்தோம்? எங்கள் வீட்டில் உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கோம், நாங்கள் கிறிஸ்தவம், எங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பேரை வச்சுருக்கோம். உன் செய்கை எப்படி இருக்கு? அக்கிரம செய்கைகளாக இருக்கு. நீ உன் நித்திய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் உன் செய்கையெல்லாம் நீ இங்கே என்ன செய்யணும்? சரி செஞ்சுக்கிடணும். அப்போ என்ன செய்யணுமா பாருங்க, ஒப்புரவாவையை உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு நீங்கள் எல்லாத்துலையும் சமாதானம் ஆகணுமா. திடீரென்று உங்களுடைய சுவாசம் நின்று போனால் பின்பு அது நித்திய பிளவாக இருக்கும். பின்பு என்ன செய்ய முடியாது, சரி செய்யவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த லாக்டவுன் மெசேஜில் ஆண்டவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யவான் நரகத்தில் அங்கே போய் இருந்துக்கிட்டு என்ன செய்தான், சகோதரனுக்காக என்ன செய்தான், ஜெபம், 2வது ஜெபம் பண்ணுதான். மகனே, இனிமேல் இங்கேருந்து போக என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அங்கே இருக்கிறவன் சொல்ல கேட்டவன் திருந்துனா சரி, இல்லைன்னா அவனுக்கும் அவன் இதே ரூட்டில் தான் வருவான். இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ எல்லாம் ஒன்றும் சரி செய். எசேக்கியேல் பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் எல்லா காரியத்தையும் என்ன செய், சரிப்படுத்து, வீட்டுக்காரையெல்லாம் ஒழுங்குபடுத்து, எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு ஒரு எங்கள் சொந்தக்காரருக்கு தெரியும், அவர் மறிக்க போகிறானே அவருக்கு நல்லா தெரிஞ்ச உடனே எல்லாருக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார். நம்மகிட்ட இருந்து கேட்டாரோ பேசாமல் இருந்தார். எம்மா நீங்கள் நான் சோம்பலாமல் வந்து என்னை பார்க்க வந்து ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் யாரெல்லாம் போய் பேசினாரோ என்னை மன்னிச்சுக்காங்க, மன்னிச்சுன்னு சொல்லி வீட்டில் போய் சாயங்காலம் 7 மணிக்கு கரெக்டாக மறைச்சு போயிட்டார். சொந்தக்காரங்க, இந்த பக்கத்து பில்டிங் தான். முடிஞ்ச மாதிரி சொல்லுது உங்களுக்கு. அப்போ பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுடைய மரணம் வரப்போகுது அப்படின்ட்டு. அப்போ அவங்க அதுக்கு முன்னால் எல்லாத்துக்கிட்டையும் கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்காங்க. அப்புறம் அவங்க சபையில் எல்லாருக்கிட்டையும் 30ஆம் தேதி 31 நைட்லேருந்து அவங்க ஆண்டு விழாவுக்கு சர்ச்சில் ஆண்டு விழாவில் எல்லாருக்கிட்டையும் போய் பேசினாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தெளிவு. இன்றைக்கி அப்படிப்பட்ட நீங்கள் மன்னிங்க, அவங்க மன்னிக்கலைன்னா அதுக்கு அது உங்கள் குற்றம் கிடையாது. நீங்கள் போய் கையை பிடிச்சி நீங்கள் மன்னிச்சிருக்கேன்னு கேளுங்க. அவங்க மன்னிக்கலைன்னா அது உங்கள் மேலே தப்பு கிடையாது. ஆனால் நாம் மன்னிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது நித்திய பிளவு. இந்த ஐஸ்வர்யவான இந்த பிளவு தான் என்ன செஞ்சது, ஒருத்தர் அங்கேயும் எங்கேயும் போக விடாமல் என்ன செஞ்சது, ஆக்கிச்சு. அப்போது உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க தாண்டிதான் ஒப்புரவாகிறது, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறது, குடும்பத்துக்காக, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக. நிறைய பேர் இருக்காங்க சுயமாக வாழ்கிறாங்க. தங்கச்சி குடும்பம் பார்க்க மாட்டாங்க, தம்பியை பார்க்க மாட்டாங்க, அண்ணனை பார்க்க மாட்டாங்க, அப்பாவை பார்க்க மாட்டாங்க, அம்மையை பார்க்க மாட்டாங்க. இவன் பையா இருப்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்ந்தா ஐஸ்வர்யவான் தான் எங்கே போனான், நான் அங்கே பாதாளத்துக்கு போனான். இறங்கி போய் கெபிசாரி என்ன, நான் அப்படி பார்க்க போனால் நாங்களாம் ரொம்ப பாக்கியவான்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் உடனே அவ்வளோ பேர், குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேரும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, உங்களுக்கு என்ன, நாங்கள் என்ன செய்யணும். ஆண்டவருடைய கிருபை இறக்கும். நாமளும் அப்படி செய்யணும். ஒரு திருமண காரியமா அண்ணங்க முறையில் என்ன செய்யக்கூடாது, போய் ஒழிக்கக்கூடாது. போய் நின்று கூட குறையா போட்டு வரணும். நான் நிறைய இடத்துக்கு போனோம்னா பக்கெட்டில் பைசா இருந்தால் புறந்து கத்தம் பண்ணிட்டு தான் வருவேன். யாரையும் ஒன்றும் பார்க்க மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் முன்னால் பைசா நான் தான் கொடுப்பேன். இப்போ நீங்கள் ஒரு பணக்காரது இருக்கீங்களே கொடுப்பீங்க அப்படின்னு வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு அவ்வளோ
சிலவங்க பார்ப்பாங்க யாராவது கொடுக்காங்களா அப்படின்ட்டு. நமக்கு அந்த புத்தியாக இருக்கா, கையில் பைசா இருக்க உடனே தூக்கி கொடுத்துருவோம். அல்லேலூயா. மனப்பான்மை வேணும் பாருங்க. இதெல்லாம் ஆண்டவராக சொல்லி வச்சிருக்கிறாரு. இது நீங்க இந்த உலகத்தை விட்டு போன மாதிரி இது இது இதுக்கு உலகம் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகத்தை விட்ட பிறகு இந்த மனப்பான்மைக்கு சம்பந்தமே கிடையாது. எதுவும் செய்ய முடியாது. உன் தங்கச்சிக்கும் செய்ய முடியாது, உங்க அண்ணனுக்கும் செய்ய முடியாது, உன் தம்பிக்கும் செய்ய முடியாது, அம்மாவுக்கும் செய்ய முடியாது. எதுவும் செய்ய வேண்டிய கடமை இருந்தால் போய் கேளு. அம்மா நான் ஏதாவது உனக்கு செய்யணும்னு நீ நினைக்கியா? தங்கச்சி ஏதாவது உனக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுத்தியா? அண்ணன் நீங்கள் தம்பியாக இருக்கலாம், அண்ணன்ட்டு கேளுங்க. இப்போ பாருங்க, சிலவன் அண்ணன் வசதியாக இருப்பாங்க, தம்பி கஷ்டப்படுவாங்க. சிலது தம்பி வசதியாக இருப்பார், அண்ணன் நினைச்சுவார் கஷ்டப்படுவார். அவன் புத்திக்கு தான் அப்படி இருக்கான். அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காத. இயேசு குறைவு வீட்டில் போய் குறைவை பேசலை, குறைவை என்னாக்கி கொடுத்தாரு? நிறைவாக்கி கொடுத்தாரு. இது எல்லாம் எதுக்காக? வா ஜீவன் நீ ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தேவன் அழகா எழுதி வச்சிருக்கிறார், கிளீனா எழுதி வச்சிருக்கிறார். இவன் இதெல்லாம் செய்யாததுனால இவன் என்ன செஞ்சான்? இந்த ஐஸ்வர்யவானா இருந்து இவன் புறக்கணிக்கப்பட்டான். இவன் இந்த பூமியில் இருக்கும்போது யாருக்கும் என்ன செய்யலை? ஒன்றுமே என்ன செய்யலை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நீ போய் என்ன செஞ்சுக்கா? எல்லாம் சரி செஞ்சுக்கா. நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ நாள் ஓடணும் நமக்கு என்ன செய்யாது தெரியாது. பகையா போய் பகையா என்ன செஞ்சிரு? முடிவு கட்டிரு. வருத்தமா ஒப்புரவாயிரு. ஏதாவது எதிர்பார்க்காங்களா? கொடு. கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. வசதியாக இருந்தால் நம்மகிட்ட நினைச்சுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. தப்பே கிடையாது. நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு போட்டிருந்தோம். ஒரு ஆள் நிறைய ஆளுக்கு ஹெல்ப் செய்த உடனே ஒருத்தர் பண்ணார், வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு. உடனே வசனம் போட்டு விட்டார், இப்படிலாம் செய்கிறத போட்டு விடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த உடனே நாங்கள் போட்ட உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யாமல் இருந்தால் அது பாவம் அப்படின்ட்டு உடனே ஆமேன் போட்டு விட்டார். அதுக்கு மேலே அவர் போகல, ஆமேன் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த உலக மாயான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் போகிறோம். அதனால் அநியாயத்தோடு, அக்கிரமத்தோடு, பகையோடு விரோதத்தோடு தோளத்து விட்டு போகக்கூடாது. எல்லாத்தோடும் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஐக்கியத்தோடு. யார் மேலே தப்பு இல்லை. அது அவங்க மன்னிக்கலைன்னா அது நம்ம தப்பு கிடையாது. ஆனால் நாம் மன்னிச்சிடணும் அவங்கள. உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு ஒருத்தர் தரலையா? மன்னிச்சிருங்க. அதை என்ன செய்யாதுங்க, அதை நீங்கள் என்ன செய்யாதுங்க, அதை வஞ்சிக்காதங்க, அநியாயமாக வாங்காதங்க. அநியாயமாக யார்கிட்டையும் வாங்கியிருந்தா திருப்பி கொடுத்துருங்க. ஒருவேளை வறுமையின் சூழ்நிலையில் வாங்கியிருப்பீங்க, கொடுத்துருங்க. ஒருவேளை அந்த காலத்தில் தெரியாமல் வாங்கியிருப்பீங்க, கொடுத்துருங்க திருப்பி. பாருங்க, உங்களை மாதிரி விடுதலை பெற்றவங்க யாருமே கிடையாது. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு மனுஷன் கோடீஸ்வரன் ஆகும்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய ஆசையான். கோடீஸ்வரன் ஆகி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ராவும் பவுலும் உழைச்சான். பொண்டாட்டி பிள்ளை யாரையும் கவனிக்க கிடையாது. யாருக்கும் சாப்பிட்டாலும் வச்சாலும் ஒன்றுங்க. உழைச்சி 50 வயசில் என்ன செஞ்சிட்டான்? கோடீஸ்வரன் ஆகிட்டான். கோடீஸ்வரன் ஆன உடனே எங்கே பார்த்தா மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, எல்லாம் செத்து போச்சு. இவன் கோடீஸ்வரன் ஆகிறதுக்குள்ள இவனும் என்ன செஞ்சிட்டான்? ராவு போலும் உழைச்சி பெரிய வியாதிஸ்தன் ஆகிட்டான், படுக்கையில் ஆகிட்டான். ஆனால் இப்போ இவன்கிட்ட என்ன இருக்குது? கோடி ரூபா இருக்குது. ஆனால் ஆள் எப்படி இருக்கார்? படுக்கையில் இருக்கார். டாக்டர்லாம் வந்து செக் பண்ணாங்க, பார்த்து செக் பண்ணிட்டு பார்த்தாங்க, நீங்கள் உங்கள் காரியத்தெலாம் ஒழுங்கு பண்ணுங்கள், நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் இருந்த அழுதான். அந்த வேலைக்காரன் சொன்னால், ஐயா ஒரு பாஸ்டர் இருக்கார், கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு. அவர் ஜோம் பண்ணால் நீங்கள் சோமாயிரு. அப்படியா, கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஊழியக்காரத்தை கூப்பிட்டு வந்து ஜோம் பண்ண, ஐயா எனக்காக ஜோம் பண்ணுங்க. நான் பணம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டேன்? வாழ்க்கையே நான் என்ன செஞ்சுட்டேன்? இழந்துட்டேன். பணத்தை தவிர வேறு ஒன்றும் நான் கண்டுக்கிட இல்லை. இன்றைக்கி பணம் இருக்குது, எல்லாம் இனி விட்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டு கடைசியில் இப்போ எனக்கு வாழ்க்கையும் போயிடுச்சு. எனக்கு 50 வயசு தான் ஆகுது, ஆனால் என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது. அந்த உடனே அவர் சொன்னார், உனக்கு வியாதி ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அப்படியாயா? ஆமாம்.
ஒரே ஒரு குறை தான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. என்ன குறை அப்படின்னு? வாண்ட இருக்கிறத ஏழை எளியருக்கு கொடுப்பேன்னு சொல்லி நீ என்ன செய்யி, நீ கொடுக்க முன்னுவா, ஓ நீ சரியாயிருவா அப்படின்னு சொல்லி. அப்படியா நான் செய்யா சரியா வியாதி சோமாயிருமா? சோமாயிருவேன். நீ சோமாயிட்டு சோம்பிட்டு போயிட்டார். அவர் அன்னையில் இருந்து ஒவ்வொருத்தருக்காக உதவி செய்ய ஆரம்பித்தாராம். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாராம். படிக்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டினாரா. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாரா. இப்படி கட்டினா. அதுக்கு பிறகு 50 வருஷம் வாழ்ந்தாராம். அல்லேலூயா. அவருக்கு எந்த வியாதியும் கிடையாது, மனநோய் தான் இருந்தது உள்ள. பணம் 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 அந்த வியாதி போன உடனே அதுக்கு பிறகு 50 வருஷம் உயிரோட வாழ்ந்தாராம். அல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்யவானா இருக்கிறது தப்பு கிடையாது. சுயவாதியாக என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அவன் இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாரோட என்ன செய்யணும், அவனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க ஆயுசில் அவன் அப்படி வாழ்ந்தான் அப்படின்னா இம்மையிலும் ஆசீர்வாதமாக இருப்பான். நித்தியத்திலையும் ஆண்டவர் அவனை என்ன செஞ்சுக்கிடுவார். எப்படி லாசரு தேற்றப்பட்டானோ அதே மாதிரி அவனும் என்ன செய்வார், தேற்றப்படுவான். இவன் அப்படி செய்யாததுனால என்ன செஞ்சான், புறக்கணிக்கப்பட்டான். அங்கே போய் பண்ணின ஜபம் என்ன செஞ்சது, புறக்கணிக்கப்பட்டது. கடைசியில் குடும்பமே அவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சு இழந்து போச்சு. அதனால் நம்ம குடும்பத்துக்கு மேலே பற்றுதல் இருக்கா, இப்போவே செய்யுங்க, இப்போவே உடனே செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாவது என்ன செய்யுங்க. நாங்களும் அப்படி தான். அவங்க குடும்பத்தையும் பார்க்க மாட்டோம், எங்கள் குடும்பத்தையும் பார்க்க முடியும். எல்லா காரியத்துக்கும் முன்ன போய் நிற்போம். திட்டுனவங்க வீட்லேயுமே நிற்போம். நம்மளை பற்றி குறைஞ்சவங்க வீட்லேயுமே நிற்போம். முதல் ஆளாக நின்று என்ன செய்வோம், அங்கே போய் செய்வோம். அவன் தெரியாமல் செஞ்சான், நாம் அப்படி என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நீ ஐஸ்வர்யவானாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நீ சுயவாதியாக இல்லாமல் நீ எல்லாத்தையும் நீ எல்லாத்துக்கும் கருத்துள்ளவனாக இருந்தீன்னா நிச்சயமாக பரலோகம் நீ என்ன செய்யும், எளிமைன்னு என்ன செய்யும், வரவேற்கும். அப்படி அவன் செய்யாததுனால அந்த ராஜ்யத்தை அவன் இழந்து போனான். அதான் ஆண்டவர் நிச்சயம் இந்த உதாரணத்தை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, எழுதி தந்துருக்கிறாரு. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணி முடிப்பார். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஐஸ்வர்யவானுடைய ஜெபத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம் அப்பா. அவன் இந்த பூமியில் சுகபோகமாய் வாழும்போது அவன் யாரையும் குறித்து அவன் எதையும் கவலைப்படலை. இந்த பூமியை விட்டு கடந்த பிறகு அவன் பாதாளத்தில் போய் அவன் பரலோகத்தை பார்த்து வேதனைப்படுறான். ஓ, நான் அந்த பரலோகத்தை இழந்துட்டேனே, நான் தான் இழந்தேன், என் குடும்பம் இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். தனக்காக வேண்டாம், தான் குடும்பத்துக்காக வேண்டாம். அவன் ஜெபம் கேட்கப்படலப்பா. இன்னைக்கு எங்கள் குடும்பத்துக்கு நினைச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு போய் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறோம். எங்கள் குடும்பத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அப்பா. எங்கள் குடும்பத்தில் எங்களை பகைச்சவங்களை நாங்கள் நேசிப்போம். நாங்கள் யாரையும் பகைக்க மாட்டோம் அப்பா. நாங்கள் பகையோடு உம்மிடத்தில் வர நாங்கள் விரும்பலை. இது மாயான உலகம். கொஞ்ச காலம் எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கீங்க வாடகை வீடு அப்பா. நாங்கள் இதை விட்டு நாங்கள் கடந்து போக வேண்டி இருக்கிறது. இந்த மாயான வாழ்க்கையில் நாங்கள் மாய்மலமான ஜீவிக்காதபடி நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக, நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களாக இந்த வேலையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்க. நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க எங்களுடைய கிரியைகள் இருக்கட்டும். உங்களுடைய கருத்தை தருகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வந்திருக்கிற யாவருடைய இப்பொழுது எப்பொழுதும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.